ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் யார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரெக்னன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 3 தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாவும், காமெடியாவும் போகலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எமோஷனலாவும் போகும்னு சொல்லலாம். சரி நேரத்த வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். மொத எடுத்தோனே 2 ரோ என்னது இது இப்படி இருக்குதே! இந்த வெயில் அடிக்கிற அடியில நான் உருகி செத்துருவேன் போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உசுமே, ஏய் 2 வேணா வா நம்ம போய் ஸ்டாஃப் ரூம்ல ஏன் ஏசி ஒர்க் ஆகலன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஸ்டாஃப் ரூம் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உசுமே, ஆமா இந்த மாசம் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வருதுல்ல. ஆமா. அதுல நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் மட்டும் பாரு. இப்படி சொல்லிட்டு போக, நீங்க 2 பேரும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்க கூடாதே. என்னது? ஆ நாங்க எதுக்கு கலந்துக்க கூடாது? அப்படி கேட்க, இந்த வட்டம் மிட்டம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க யாரும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ல நாங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். நாங்க திரும்பவும் ஃபெயில் ஆவோம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப இந்த வட்டம் நீ பாஸ் ஆயிருவியா? அப்படி கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் நான் பார்த்தேன். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. ம். அடுத்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நீங்க கலந்துக்கலாம். வாத்தியாரே உங்களுக்கு ஒரு பெரிய கும்புடு. குசுமே, இப்ப நான் எவ்வளவு தான் படிக்கணும்? நான் எவ்வளவு படிச்சாலும் என் மண்டையில ஏற மாட்டேங்குதே. என்னால 10 நிமிஷம் கூட உருப்படியா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படிலாம் இருந்தா ஒன்னத்துக்கும் வேலைக்காகப்பா அப்படின்னு ஒன்னத்தையும் சொல்றான். ஏய் சாக்கு, ஏய் நண்பா, நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய் நான் நெறைய வாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். இனிமே நீ தாண்டா உன்ன பாத்துக்கணும்னு சொல்றான். இப்போ யோரிட்டான்னு ஒரு பையன், ஏய் ரெண்டரோ உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் ஆகல. எங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, சாரிப்பா எனக்கே நிறைய வேலை இருக்கு. படிப்புக்கெல்லாம் சாக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க எங்க கூட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல விளையாட விருப்பம் இல்லைன்னா சரி, நாங்களே பாத்துக்கணும். என்னது? அப்படின்னா சரி, நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்ல, நீயுமாடா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆயிருது. இவங்க சண்டை போட்டுருக்க நேரத்துல ரெண்டரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அதுல இன்னைக்கு டிஸ்கவுண்ட் டே, நம்ம வேணா வகரியை இன்வைட் பண்ணலாமா? அவளை பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, அவ கடைக்கு வந்தே ரொம்ப நாள் மாதிரி தான் இருக்குது. அதுவும் சரிதான், அவட்ட காசு இருக்குன்னு ஒரே செலவு பண்ணிட்டு இருந்திருப்பாளா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அப்ப ரெண்டரோ அவளுக்கு மெசேஜ் அனுப்புவோமா வேண்டாமா வர சொல்லி அவளுக்கு மெசேஜ் அனுப்புவோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஒரு வழியா அனுப்புவோம்னு சொல்லிட்டு அனுப்புறான். அவளோட ரிப்ளை மெசேஜ் காண்டி காத்துட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா ஸ்கூலே முடிஞ்சு போயிருது. ஒரு நிமிஷம் இரு. கிக்கியூ ஸ்கூல்ல ஃபோன் அலோ பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா ஒரு மெசேஜ் வருது வகுரிக்கிட்ட இருந்து. அதை பார்த்த உடனே அவன் ரிப்ளை மெசேஜ் வந்து பண்றான். ஒருவேளை அவ வரலனா முதல்ல நான் எதுக்கு இதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. உசுமே, நாம இப்போ லைப்ரரி போக போறோம். நம்மளோட ஸ்கூல் லைப்ரரியில எப்படி ஏசி இருக்காது, அதனால எப்படி ஹீட்டாக தான் இருக்கும். அந்த சாக்குவோட உதவி இல்லாம நான் படிச்சு இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி காட்டுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரெண்டரோ. ஆனாலும் இவனுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வரான். சரி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே, என்னால முடியல, நாம இப்ப சாக்கு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு ஆளு. ஏன்னா போன வட்டம் எக்ஸாம்லயும் அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் நான் ஃபெயிலாக தானே ஆனேன். நாம வேணும்னா அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம். ஆனா எப்படியும் அவன் கோவமா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல விளையாடணும் தானே ஆசை அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நீ உண்மையிலேயே ரெண்டோரா தானா அப்படின்னு யோசனை கேட்க, நம்ம எல்லாத்துக்கும் ஜெயிக்கணும் தானே ஆசை அப்படி ரெண்டோரா சொல்றான். எப்படியும் சாக்குவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருப்பாங்க, நான் அங்கே போறேன். அப்புறம் ரெண்டரோ நீயும் என்னோட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் இருக்கணும். நான் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவன்கிட்ட சாரி கேட்டு கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுமே போகிறான். அங்கே ரெண்டரோ மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கான். அப்போது 2 சின்ன பொண்ணுங்க இங்கே என்ன இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ரெண்டரோ தன்னோட இடத்த விட்டு கொடுத்து போகிறான். என்ன அவர் நமக்காண்டியா வந்துட்டு இடத்த விட்டு கொடுத்தாரு, அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்குன்னு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்காம போறாரே அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வகுரி உனக்கு அது புரிஞ்சதா அப்படின்னு கேட்க, என்னது வகுரியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான் ரெண்டரோ. அப்போ வகுரி ஒரு பொண்ணுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. யாரோ நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கே சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்க, ஐயோ நான் இல்லைங்க சொல்லிட்டு ரெண்டரோ ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அந்த பொண்ணு, வகுரி என்னதான் நீ இப்படி பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் நீ தான் எப்பயும் டாப்பரா வர. ஆமா, நம்ம என்னதான் படிச்சாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ரெண்டரோ வெளியே வரான். பகுரி உண்மையிலே சூப்பர். அவ கிக்கியோ பொண்ணுங்களே புத்திசாலியா இருக்கிறா. ஆனா எனக்கு தான் என்னதான் சுட்டுப்பட்டாலும் இது வர மாட்டேங்குதே. படிச்சாலும் ஃபெயில் தான் வருது, படிக்கலைனாலும் அதான் வருது. நான் பொறுமை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்க. ரெண்டரோ நீ இங்க என்ன பண்ற, ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு வகுரி வந்து கேட்கிறா. ஏமா வகுரி நீ எப்பமா வெளியே வந்த, இவ்வளவு நாள் உலக தானே இருந்த. ஆமா, நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லி தான் வெளியே வந்தேன். அப்படியே கொஞ்சமும் பசிச்சுது, நானும் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி இங்கே வந்து உட்காரு. ஆமா ரெண்டரோ நீ இங்கே படிக்கிறதுக்கா வந்த. ஆமா, நீ வேற இன்னைக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னேன், என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. அந்த டிஸ்கவுண்ட்டு மாதம் மாதம் வரும், ஸோ பார்த்துக்கலாம். சரி அப்போ நான் அடுத்த மாதமே வந்து பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளேயும் என்னோட எல்லா வேலையும் முடிச்சிடறேன். என்னது வேலையா, நீ நான் பணக்கார விட்டு பொண்ணாச்சு. நான் பணக்கார விட்டு பொண்ணுன்னு யார் சொன்னது? நான் கிக்கேக்கு வந்ததே ஸ்காலர்ஷிப் மூலமாக தான். அதனாலேயே அவங்க என்னோட கிரேட் ஸ்லிப்பை தர மாட்டாங்க தெரியுமா. இருந்தும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்னது எப்பயும் ஃபர்ஸ்டா? என்னால் நம்ப முடியல. ஆமாம், நான் கிளாஸ் நடக்கும்போது எப்பயும் தூங்கிடுவேன். ஆனால் நான் தூங்கக்கூடாதுக்காண்டி என் கையை நானே கிட்டிப்பேன். உண்மையிலே இந்த பொண்ணு வித்தியாசமாக தான் பார்க்குறா. என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிக்கியோவில் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் மித்தவங்கள விட 2 மடங்கு நான் வேலை பார்க்கணும். நான் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அடம்பிடிச்சு அந்த கிக்கியோ ஸ்கூல்லே சேர்ந்தேன்.
அதனால எங்க அப்பாவ நான் எப்பயும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நெனைப்பேன். என் மனசுக்குள்ள எப்பயும் ஒண்ணே ஒண்ணு தான் இங்க வந்ததுலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நான் எல்லாத்தையும் பெருமைப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்ல. ரெண்டரோ நான் அவரைய பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேனோ, அந்த அளவுக்கு அவளோட மரியாதை என் மனசுல கூடிக்கிட்டே தான் இருக்கு. பொதுவா யாராச்சும் எனக்கு பிடிச்சத நான் அன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் மத்தவங்கள புரிஞ்சுக்கணும்னு இப்ப நான் நெனைக்கிறேன். "ஹே வகுரி, எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுல ஹெல்ப் பண்றியா? ஏன்னா இந்த வட்டம் மிட் டெர்ம் எக்ஸாம்ல நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்னா, எல்லாமே முடிஞ்சுச்சு. அதனால இந்த எக்ஸாம்ல நான் எப்படியாச்சும் பாஸ் ஆகணும். இனிமே நான் எந்த விஷயத்துக்காகவும் விட்டுக் குடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ, அப்ப எனக்கு சொல்லிக் குடுத்தா போதும்." அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே வகுரி கேட்க நீட்டுறா. "நான் உனக்கு கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லித் தரேன்." நான் அப்படியே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்புறேன். "ஆமா, உன்னோட ஃப்ரெண்ட் எங்க? என் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருக்கா. அவ பக்கத்துல உள்ள கடைக்கு போனா. ஆனா இன்னும் ஆளையே காணோம்." அப்படி அவ சொல்லிட்டு இருக்க, "வகுரி இங்க என்ன பண்ற? யாரு இது?" அப்படின்னு வந்து கேட்கிறா ஒருத்தி. "சுபாரு." அப்ப ரெண்டரோ, "இவ முடி கலரே வித்தியாசமா இருக்கே. ஒருவேளை ஃபாரினரா இருப்பாரோ? ரொம்ப அழகா இருக்காளே." அப்படி அதரா ரெண்டரோ அப்படி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். "ஏய், நீ சிடோரிய சேர்ந்தவனா?" "ஆமா, நான் சிடோரிய சேர்ந்தவன் தான். உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். வகுரி கிட்ட இனிமே நீ பேசாத. அதுவும் இல்லாம சிடோரிய சேர்ந்தவங்க யாரும் வகுரி கிட்ட பேசவே கூடாது." "ஆனா சுபாரு, நான் உன்னை புரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் வகுரி." அப்படி சொல்லிட்டு இருக்க, இவங்க பேசுறத பார்த்து ரெண்டரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே வசுமே, "நீங்க கிக்கியோ பொண்ணுங்க தானே? நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனையா?" ரெண்டரோ தான் வந்து தீர்த்து வைக்கிறானா அப்படி கேட்க, "ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே." அப்படி அவன் கிட்ட வர ரெண்டரோ உடனே அவன் கையை பிடிச்சு தள்ளி விட்டுறான். "டேய் கையை விட்றா. இப்ப நான் என்னடா பண்ணேன்?" "ஆமா, அவன் சும்மா தான் கிட்டத்துல வந்தான். நான் எதுக்கு இப்படி பண்ணேன்?" அப்படி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, உடனே சுபாரு ரெண்டரோ ஒரு மாறி பார்த்துட்டு, "இதுக்கு தான் நான் சிடோரி பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னு" சொல்லிட்டு வகுரிய கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போகும்போது, "சாக்கு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட முடி ஏன் இந்த கலர்ல இருக்குது? இதுக்கெல்லாம் எப்படி உங்க ஸ்கூல்ல வந்துட்டு அலோவ் பண்ணாங்க? ஓ, கிக்கியோ பொண்ணுனால எப்படினாலும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வல்கரா வந்துட்டு பேசிடுறான். அப்போ ரெண்டரோ, "ஏ சாக்கு, உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படிலாம் மோசமா பேச மாட்டியே. அவ தான் நம்ம ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல." "அடா ஆமா, அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைப்ரரியில பார்த்தேன். அவளை நான் ரொம்ப பயமுறுத்திட்டேன். அதனால சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. நானா தான் வந்து முதல்ல பேசினேன்." அப்படின்னு சொல்ல, உடனே யோரிட்டா, "ஆனா நீ தானே அந்த பொண்ணை உண்மையில பயமுறுத்துன?" "அட ஆமாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். உசுமே இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. இல்ல நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வகுரி வந்து மன்னிப்பு கேட்குறா. அப்படி இவ மன்னிப்பு கேட்டுட்டு போக, இத்தனை நாள் நான் கிக்கிய பொண்ணுங்கலாம் ரொம்ப மோசமானவங்க நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்திட்டா. இந்த பக்கம் வகுரி சுபாரு கிட்ட, "சுபாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லா பசங்களும் கெட்டவங்க கிடையாது. ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்கப்பா." அப்படி சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் கெட்டவங்க தான். திடீர்னு அவ ரெண்டரோவை பத்தி கேட்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வகுரி சொல்றா. நைட்டு ரெண்டரோ, "அவன் எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்தா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்ருச்சு." அப்படின்னு சொல்லி அவன் படிச்சுட்டு இருக்கான். உடனே ஒரு மெசேஜ் வருது. அவனும் வந்து ரிப்ளை பண்றான். "எவன்டா அது படிக்கும்போது மெசேஜ் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு கால் வந்துருது. "ஹலோ என்டரோ, நான் தான் வகுரி பேசுறேன். அப்ப எதுக்கு நான் கத்துனேன்?" அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. "ஆ சொல்லு. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." "ஏய் ஏய் ஏய், உன் மேலலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. என் மேல தான் தப்பு. இருந்தாலும் யாருக்குனாலும் அந்த இடத்துல அவ்வளோ கோவம் வரும் தான். என்னைய காப்பாத்துனால ஒண்ணும் சொல்லல. உண்மையிலே ரொம்ப நல்லவன் ரென்டாரோ." அப்படின்னு சொல்ல, "என்ன நல்லவனா? என்னை யாரும் இதுவரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது." அப்படி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ரென்டாரோ, லைன்ல இருக்கியா?" "ஆ இருக்கேன். ஒரு வழியா நீ லைன்ல இருக்க. நீ கட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டேன். நான் படிக்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. நீ ஃப்ரீனா நம்ம சாட்டர்டே படிக்கலாமா? என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் ஃபார்மலா வந்துட்டு பேசுற?" "நான் என்னதான் இருந்தாலும் உங்களோட கஸ்டமர் தானே. அதனால தான் கேஷுவலா பேச ஒரு மாதிரியா இருக்கு." அப்ப நான் வகுரி மனசுல சாதாரண கேக் ஷாப் பையனா தான் இருந்திருக்கேன். இப்படி இவ பேசும்போது என்னமோ அவ என்னை விட்டு தூரமா போற மாதிரியே இருக்குது. இப்படி இவ மனசுக்குள்ள நினைக்க, ரெட்டரோ இருக்கியா?" "ஆ தெரியும். சனிக்கிழமை தானே. நான் வந்துடுறேன்." ஆனா அத எப்படி வகுரி எடுத்துப்பான்னு தெரியல. எப்பயுமே வகுரி என்கிட்ட சிரிச்ச மாதிரி தான் பேசுவா. நான் இன்னைக்கு என்னன்னா ஒரு மாதிரியா பேசுறா. "சரி வகுரி, என்கிட்ட இனிமே நீ ஃபார்மலா பேசாத. கொஞ்சம் கேஷுவலாவே பேசுனேன்." அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் 2 பேருமே கொஞ்சம் மாதிரி ப்ளஷ் ஆயிக்கிறாங்க. வகுரி, இதுக்கு தான் இத்தன நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது." அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? ஏன்னா வர எபிசோட்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.